இந்த புது வருஷத்துல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அவங்களோட ஃபினான்சஸை பெட்டர் ஆகணும், அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான கோலும் இருக்கும். ஆனால் மோஸ்ட் கேசஸ்ல அவங்களோட ஃபினான்சஸை பத்தி அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கு. மொத்தம் 8 இம்பார்ட்டன்டான பர்சனல் ஃபினான்ஸ் நம்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியலனா ஆக்சுவலா நம்ம பணத்தை வச்சு நம்ம என்னதான் பண்றோம்ன்ற கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு சேவ் பண்றோம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரேட்ல வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ப்ராபபிலி ஒரு பென் அண்ட் பேப்பர் இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கானதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 8ல 6க்கு மேல தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நீங்க பர்சனல் ஃபினான்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ டைரக்டா வீடியோக்கு போய் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஆப்வியஸான விஷயம், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா ஒரு 300-400 ஃபேமிலி கிட்ட இன்டராக்ட் பண்ணிருப்பேன். ஆல்மோஸ்ட் 60-70% மக்கள் இதை கம்மியா தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். மாசம் மாசம் ஆவரேஜா உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்டா ரஃபா ஒரு நம்பரை முதல்ல சொல்லிடும். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்து நீங்க இதுல ஸ்கூல் ஃபீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணீங்களா, பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுங்களே, இதை இன்க்ளூட் பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல, இது ஒரு வருஷத்துக்கு வரதுனால இதை மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதையும் 12ஆல டிவைட் பண்ணி மந்த்லி எக்ஸ்பென்ஸா அக்கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கோ இல்ல டிபெண்டன்ஸ்க்கோ ஏதோ மாசம் மாசம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதையும் அக்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்சூரன்ஸ் பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதையுமே மறந்துடுவாங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளையும் அக்கவுண்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா போன 2025, அதாவது போன வருஷம் ஃபுல்லா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் செலவாயிருக்குன்ற மொத்த ஒரு வருஷ டேட்டாவையும் கணக்கு பண்ணி அதை 12ஆல டிவைட் பண்ணினா ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஃபேமிலிக்கு செலவாகுதுன்றது கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளால பர்சனல் ஃபினான்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயமும் இந்த எக்ஸ்பென்சஸ் சார்ந்ததா இருக்கு. ஸோ உங்களோட பேஸ்லைன் எக்ஸ்பென்சஸை கண்டுபிடிங்க. இன்ஃபேக்ட் எல்லாத்தையுமே அக்கவுண்ட் பண்ணுங்க. மளிகை சாமான், கேஸ், கரண்ட், இபி, ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப்பு போயிருந்தீங்கன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஒருவேளை புது கேட்ஜெட்ஸோ இல்ல அப்ளையன்சஸோ வாங்கிருக்கீங்க, போனு, டிவி இல்ல ஏசின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதையுமே அக்கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா வருஷமும் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு செலவும் இருக்கும். ஸோ இதை பொறுத்து நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸை ஆவரேஜா கண்டுபிடிக்கும். பர்சனல் ஃபினான்ஸை பர்சனல் சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த நம்பர் எல்லாருக்குமே மாறுபடும். இதுதான் முதல் நம்பர் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான நம்பர் உங்களோட சேவிங்ஸ் ரேட். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மாசம் மாசம் அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது தெரியும். அது கூடவே மாசத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதையும் கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா வரது தான் சேவிங்ஸ் ரேட். மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அதுல 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா உங்களோட சேவிங்ஸ் ரேட் 20% அர்த்தம். அதே 4,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 40% சேவிங்ஸ். இந்த நம்பர் குறைஞ்சபட்சம் 30% இருக்கணும். இன்ஃபேக்ட் இதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களால ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டும் ஆக முடியும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா எல்லாருமே 50% சேவிங்ஸ் ரேட்டுக்காவது எய்ம் பண்ணணும்னு சொல்லுவேன். இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட லைஃப் ஸ்டைல ரொம்ப வேகமா உயர்த்தாம உங்க இன்கமையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஏத்திடுவாங்க. இதுக்கு அடுத்தது நீங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்ல இருந்து திடீர்னு உங்களுக்கு இன்கமே இல்லாம போச்சுன்னா எத்தனை மாசம் வரைக்கும் உங்களால சமாளிக்க முடியும்? பெரும்பாலான மக்களுக்கு, அதாவது போல் கண்டக்ட் பண்ணதுல ஆல்மோஸ்ட் 35% மக்களுக்கு ஒரு மாசம் கூட சமாளிக்க முடியாது. திடீர்னு இன்கம் நின்றுச்சுன்னா சேவிங்ஸ் சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இன்னொரு 30% மக்கள் 1ல இருந்து 3 மாசம் வரைக்கும் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் குறைஞ்சது 6 மாசமாவது இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒருவேளை வருமானமே இல்லாம போனாலும் 6 மாசம் வரைக்கும் நம்மளால ஓட்ட முடியும்ன்ற நிலைமையில இருக்கணும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கணக்கே எடுக்கக்கூடாது. லிக்விடா உடனே யூஸ் பண்ணக்கூடிய கேஷை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல எஃப்டி, ஆர்டி மாதிரி 1-2 கிளிக்ல உடனே கிடைக்கக்கூடிய பணத்தை மட்டும் தான் இந்த ஃபண்ட்ல நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சேவிங்ஸும் கிடையாது, இல்ல 6 மாசத்துக்கும் குறைவான சேவிங்ஸ் தான் இருக்குன்னா உடனே ஒரு ஆர்டியோ இல்ல எஃப்டியோ ஓபன் பண்ணி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல உங்களோட இன்கம் நின்னாலும் இன்னும் 6 மாசம் சமாளிக்க முடியும்ன்றதே ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுலயும் நிறைய பேர் இன்னும் ரிஸ்கியர் பொசிஷன்ல இருப்பாங்க. அதாவது எங்க இன்கம் வருதோ அங்கதான் ஹெல்த் இன்சூரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்பெனியோட இன்சூரன்ஸ் மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு இன்கம் இல்லாம போறப்போ நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னா இன்சூரன்ஸும் இருக்காது, இன்கமும் இருக்காது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் குறைஞ்சபட்சம் 10 ல இருந்து 15 லட்சம் கவரேஜோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு சின்ன பிரீமியமா மாசம் மாசம் கட்டிட்டு வரீங்க, திடீர்னு ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னா இந்த இன்சூரன்ஸ் அதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணும். அதாவது கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னு சொல்லும்போது எந்த லிமிட்ஸும் இல்லாம வாங்குறது முக்கியம். சீப்பான பிளான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கோபே கிளாஸோ இல்ல ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனோ டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்னு போட்டு எடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸே வச்சிருந்தாலும் ஒரு பெரிய தொகையை நீங்க கை காசு போடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா எந்த லிமிட்டுமே இல்லாம எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும்னு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் வேணும்னா இந்த வீடியோட பார்ட்னரான டிட்டோ வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீடைல்டா கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்க அவங்க கிட்ட ஃப்ரீயாவும் காலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ டிட்டோ பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா இந்தியாவிலேயே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்க தான். கம்ப்ளீட்டா ஸ்பாம் ஃப்ரீயா, அதாவது எந்த இமெயிலோ எஸ்எம்எஸோ காலோ எல்லாம் பண்ணாம நீங்க புக் பண்ற டைமுக்கு மட்டும் அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் கேட்டு ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். கால் புக் பண்ணும்போது தமிழ் அட்வைசர் வேணும்னா அதையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ரீசென்ட் டைம்ல கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல இருக்க ஜிஎஸ்டியுமே 0 பண்ணிருக்காங்க. அதாவது குறைவான பிரீமியம்ல இப்போ நம்மளால ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியும். இது வரைக்கும் உங்க ஃபேமிலிக்கு இண்டிவிஜுவலா பிளான்
இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நல்ல பிளானை உங்களால சூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நம்பர் சொல்லணும்னா நம்மளோட அசெட் அலோகேஷன். அதாவது ஆக்சுவலா நம்மளோட பணம் எங்க தான் இருக்கு, எதுல வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியும். அதாவது ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு போட்டிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு போட்டிருக்கோம், கோல்டு, எஃப்டி, பிஎஃப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அசெட் கேட்டகரியிலும் எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிருக்கணும்னு தெரியும். பெரும்பாலான மக்களுக்கு அவங்களோட அசெட் அலோகேஷன் அவங்களுக்கே தெரியாது. அதாவது ஐடியலா எவ்வளவு வைக்கணும்ன்ற பிளானும் இருக்காது. கோல்டுனா நான் 10% தான் வாங்குவேன், ஈக்விட்டினா 60% வரைக்கும் தான் போவேன்னு சொல்லிட்டு ஐடியல் பிளானும் இருக்காது. இந்த பாயிண்ட்ல ஒவ்வொரு அசெட் கேட்டகரியில எவ்வளவு இருக்குன்றதும் தெரியாது. இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணாதான் மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி நான் போதுமான அளவு டைவர்சிஃபிகேஷன்ல இருக்கேன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உதாரணத்துக்கு கோல்டோ சில்வர் நல்லா ஏறி மேல போயிட்டு நம்மளோட அலோகேஷன் அதிகரிச்சதுன்னா ஈக்விட்டி கீழே இருக்கு, இங்க இன்வெஸ்ட் பண்ணோன்ற ரீ அலோகேஷன் டிசிஷனையும் அப்பதான் நம்மளால எடுக்க முடியும். சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா அசெட் கேட்டகரியும் லிஸ்ட் பண்ணி அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றதையும் நோட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதுலயாவது அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா மத்ததுல ரீபேலன்ஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பாண்ட்ஸ் வாங்கணுமா, கோல்டு வாங்கணுமா இல்ல சில்வர் வாங்கணுமான்ற கேள்வி கேட்பாங்க. இது அதோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து மட்டும் கிடையாது, உங்களோட அசெட் அலோகேஷன்ல அது எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட கோல்டோ சில்வரோட அலோகேஷன் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, ஆனா இது ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணலனா அந்த முடிவை உங்களால இண்டிவிஜுவலா எடுக்க முடியாது. அதாவது பணத்தை ஏனோ தானோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இதுதான் என் பிளான் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த அசெட் அலோகேஷன் நம்பர் உதவியா இருக்கும். இதுக்கு அடுத்தது ஆக்சுவலா உங்களோட வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும். உங்களோட வருமானம் வருஷா வருஷம் என்ன ரேட்ல வளருதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சது வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வருஷா வருஷம் எத்தனை பர்சன்டேஜ்ல வளருதுன்றது பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்னே சொல்லலாம். financeboost.in வெப்சைட் போனீங்கன்னா CAGR கால்குலேட்டர் ஒன்னு இருக்கும். இதுல உங்களோட ஆரம்ப கால மாத வருமானத்தை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது போட்டுக்கோங்க. மொத்தமா எவ்வளவு வருஷம் அந்த இடைப்பட்ட காலம்ன்றது போடுங்க. இதை போட்டீங்கன்னா வருஷா வருஷம் என்ன ரேட்ல வளருதுன்றதை கண்டுபிடிக்கணும். யூசுவலா இந்தியால இன்ஃப்ளேஷன் 7% சொல்லுவாங்க. இதை விட குறைவான ரேட்ல வளருதுன்னா நம்ம பணத்தை இழந்துட்டு இருக்கோம்னு மீன் பண்ணுது. குறைஞ்சது ஆவரேஜா 10ல இருந்து 15% ரேட்லயாவது நம்மளோட வருமானம் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இந்த நம்பர் 20%க்கும் மேல இருந்ததுன்னா இன்னுமே நல்லது. ஏன்னா இதை பொறுத்து தான் நம்மளோட சேவிங்ஸ் ரேட்டே டிபெண்ட் ஆகும். அதாவது நம்மளோட செலவுகள்லாம் போய் மீதி நம்ம எவ்வளவு சேர்க்க முடியும்ன்றதே நம்மளுக்கு அதிகமான வருமானம் வரதை பொறுத்து தான் டிட்டர்மைன் ஆகும். உங்களோட இன்கம் growth ரேட்டை கால்குலேட் பண்ணிட்டு இது 10%க்கும் குறைவா இருந்ததுன்னா இந்த வருஷத்துக்கு உங்களோட முக்கியமான டார்கெட்டை இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்வியஸான 2 வழி இருக்கு. ஒன்னு நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி இருக்க வேலையிலேயே அதிகமா ப்ரொமோஷனோ இல்ல சம்பளமோ வாங்க ட்ரை பண்ணலாம். இல்லனா இன்னொரு ஹை பேயிங் ஜாபுக்கு மாறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ஸ்கில்லை வளர்த்துக்கணும்ன்றதை எய்ம் பண்ணணும். உங்களோட growth ரேட் என்னன்றதை கால்குலேட் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அடுத்து தான் ரொம்பவுமே முக்கியமான நம்பர்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதுக்கு நம்ம போதுமான அளவுக்கு சேர்க்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும், அதுக்கு சேர்க்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட படிப்புக்கும் அவங்களோட கல்யாணத்துக்கும் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்துலயாவது ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் வச்சோம்னா அவங்க மாசம் மாசம் ஒவ்வொரு கோலுக்கும் எவ்வளவு சேர்க்கணும்ன்றதா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கோலுக்கும் ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவைப்படும் தெரியும், எத்தனை வருஷம் ஆகும்ன்றதும் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம மாசம் மாசம் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்ன்றதை கால்குலேட் பண்ண முடியும். மொத்தமா நம்ம எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்ன்றதா இங்க கீழே இருக்க நம்பர். இப்போ இதை கால்குலேட் பண்ணாம பெரும்பாலான மக்கள் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதை மட்டும் அக்கறை காட்டிட்டு வரோம். அதாவது எந்த ஸ்டாக் வாங்கணும், என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு யோசிக்கிறாங்கல்ல, அது எல்லாத்தை விட அவங்களோட கோல்ஸ் என்ன, அது நம்மளால சேர்க்க முடியுமா இல்லையா, அதுக்கு எவ்வளவு தொகை வேணும்ன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா வெல்த் பில்ட் பண்ணணும்னா இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் நம்மளால பண்ண முடியும். இதை எப்படி டீடைலா பண்ணணும், இது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியும் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலேயோ இல்ல கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதை கால்குலேட் பண்ணாம அடுத்த ஸ்டெப்புக்கு போவாதீங்க. இந்த உதாரணமே எடுத்தீங்கன்னா இவருக்கு மொத்தம் 6 கோல் இருக்கு. ஒன்னு ரிட்டையர்மெண்ட், குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களோட வெட்டிங்கும், ஒரு வீடு வாங்கணும். இது எல்லாத்துக்கும் எவ்வளவு சேர்க்கணும்னு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய்க்கு மேல வருது மாசம் மாசம். ஆனா அவர் இந்த பாயிண்ட்ல மாசம் மாசம் 80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர. சோ கேப் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வருது. இது அப்படியே எங்க நோட் பண்ணோம்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை தவிர மீதி இருக்க விஷயங்களை மட்டும் தான் அவரால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டுமே மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சேர்த்தா தான் அவரால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. சோ இதுதான் அடுத்த முக்கியமான நம்பர். அதாவது என்னோட கோல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணா இன்னும் நான் எக்ஸ்ட்ரா எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கணும்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது நீங்க எவ்வளவுதான் டிசிப்ளின்டா சேர்த்துக்கிட்டே வந்தாலும், மேக்ஸிமம் நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் கோல் எல்லாத்தையும் அச்சீவே பண்ண முடியாதுன்னு இந்த நம்பர் வந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா இன்கம் ஏர்ன் பண்றது கட்டாயமா மாறிடும். ஒண்ணு நம்மளோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங்கோ கன்சல்டிங்கோ இல்ல டியூஷன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா சைடு இன்கம் உருவாக்க ட்ரை பண்ணணும். இல்லனா இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கம் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். இல்லனா நம்மளோட கோல்ஸ் எல்லாமே கனவா மட்டும் தான் இருக்கும். அது ரியாலிட்டியா மாத்தணும். முதல்ல இந்த கேப் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். சோ இந்த 2026ல ஆக்சுவலா ப்ராப்பரா பணம் சேர்க்கணும்னாலோ இல்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னாலோ உங்களோட வெல்த் அதிகரிக்கணும்னாலோ நீங்க பண்ண வேண்டியது இந்த 8 நம்பரை கண்டுபிடிக்கிறதும் இதை வளர்க்கறது மட்டும் தான். இதை சம்மரியா
சொல்லணும்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஃபேமிலியோட ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பென்ஸை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அடுத்து வரக்கூடிய வருமானத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் சேர்க்கிறோன்ற சேவிங்ஸ் ரேட்டை கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்தது நமக்கு எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை, அதாவது எத்தனை மாசங்கள் வருமானமே இல்லைனாலும் நம்மளால ஓட்ட முடியும்ன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ப்ரொடெக்ட் பண்ணா ஹெல்த் இன்சூரன்ஸும் எல்லா ஃபேமிலிக்கும் அவசியம். 10 ல இருந்து 15 லட்சம் கவரேஜ்க்கு கண்டிப்பா எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா டிட்டோக்கான லிங்கை கீழே கொடுத்திருக்கேன். கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டிட்டோ டீம் கூட ஃப்ரீயா கால் ஷெட்யூல் பண்ணி உங்களால சூஸ் பண்ண முடியும். அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட அசெட் அலோகேஷனை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அசெட்லயும் எவ்வளவு இருக்கு, அதிகமா இருந்தா அது ரீபேலன்ஸ் பண்ற டிசிஷனும் உடனே எடுங்க. அடுத்து உங்களோட வருமானம் வருஷா வருஷம் என்ன ரேட்ல வளருதுன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸும் அதுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சேர்க்கிற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது போதுமான அளவு இருக்கா இல்ல எவ்வளவு இன்கம் பொட்டன்ஷியலை உயர்த்தணும்ன்றது தான் அடுத்த முக்கியமான நம்பர். இப்போ நீங்க இந்த நம்பர்ஸ்லாம் தெரியாம ரேண்டமா மாசத்துக்கு 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கோல்ஸையே மீட் பண்ண முடியாம போயிடும். ஆக்சுவலா ஒவ்வொரு நபரும் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும், அவங்களோட சிச்சுவேஷனுக்கு மாசத்துக்கு எவ்வளவு பண்ணா கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.